நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியான ஒரு சிசரை வச்சே நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப்பை வந்து உருவாக்கிடலாம். ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. மாவு பிசைகிறது மட்டும்தான். அதுக்கு நம்ம ஒரு 2 கப் இல்லைனா 1.5 கப் மைதா எடுத்துக்கலாம். இல்லை கோதுமை மாவு கூட ஓகே தான். ஓமம், அதாவது அஜ்வைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் கேரம் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கணும். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம், பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள், இதுக்கப்புறம் ஜீரகத்தூள், இதுக்கப்புறம் கசூரி மேத்தி. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லைனா நீங்கள் விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இதை வந்து உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு. இதில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா மட்டும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், பேக்கிங் சோடா எல்லாமே. பட் அது நல்ல ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும், க்ரன்ச்சினஸை கொடுக்கும். ஸோ முதல்ல நம்ம எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இல்லை சூடான ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நல்லா சூடு பண்ணி ஊற்றிடுங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி, ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். டோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதே மாதிரி ஹார்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி டோ ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா செட் ஆகும். ஓவராக நீங்கள் இப்போ செய்யணுன்னு அவசியம் இல்லை, ரொம்ப க்ளூட்டன் டெவலப் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த டோ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, மேலே வந்து உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுனா கூட இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ட்ரையாக இருந்ததெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேய்க்க மாட்டோம். ஸோ ஷேப்புக்காக எந்த குக்கி கட்டருமே யூஸ் பண்ண மாட்டோம். இப்படி வந்து ஓவல் ஷேப்பில் நீங்கள் கையிலேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படியே ரவுண்டாக கூட நீங்கள் அப்படியே வச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரி சிசரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அதே வந்து ஒரு ஷேப்பில் வந்து விழுந்துடும். ஸோ இது மேலே மாவு தூவிட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா சுற்றிட்டே அப்படியே கட் பண்ணிகிட்டே வாங்க அந்த டோவை. ஸோ அந்த கட் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் திரும்ப வந்து கட் பண்ணுங்கள். ஸோ அப்படிங்கும்போது அது பர்ஃபெக்டான ஷேப்பில் விழுந்துடும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு டைமும் வந்து மிச்சமாகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாகவே நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ண இடத்துலேருந்தே நீங்கள் திரும்ப கட் பண்ணணும். அப்படியே வந்து நீங்கள் அப்படியே சுற்றிட்டே போகணும். அப்படியே சுற்றி கட் பண்ணிகிட்டே போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி நீங்கள் கையிலேயே பண்ணிவிட்டு நீங்கள் அதனோட எட்ஜஸை கூட நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு டைம் இல்லை, குழந்தைகளுக்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஸ்நாக்ஸ் வேணுங்கும்போது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இது மாதிரி ராகி, கம்பு, கோதுமை எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஸோ மைதா வேணாம் அப்படிங்கிறவங்க அதில் கூட பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மைதா இல்லை கோதுமையில் வந்து போகலாம். நம்ம மைதாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கோதுமை, ராகி எடுத்துக்கலாம். இல்லை ஓட்ஸ் மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த சூடான எண்ணெயில் போடணும். எண்ணெய் சூடாக இருக்கணும், ஆனால் கொதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ லோ ஃப்ளேமில் பண்ணும்போது 7 to 10 மினிட்ஸில் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நமக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் பண்ணும்போது நல்ல கிறிஸ்பினஸ் வரும், ப்ரௌன் ஆகாது, ரொம்ப செவந்தும் போகாது. ஸோ நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டுட்டிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா, மேலே வந்து சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாது, சொதன்னு இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி சொதப்பு தன்மை வந்துடும். அந்த க்ரன்ச்சினஸோ கிறிஸ்பினஸோ அதில் இருக்காது. ஸோ அதனால தான் எப்போவுமே வந்து நம்ம இது மாதிரி பொரிக்கும்போது நீங்கள் தேய்ச்சே பொரித்தாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். நம்ம சமோசாலாம் எப்படி பண்ணுவோம், சேம் அதே மெத்தட் தான். ஸோ பாருங்கள், நீங்கள் போட்ட உடனே அதை வந்து நீங்கள் மேலே எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா அது அப்படியே வந்து மேலே எலும்பி வந்துடும் ஃப்ரை ஆக. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா ஈவனாக வந்து ஃப்ரை ஆகும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டான ஷேப்பில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்கிறேன். கோதுமையோட கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பினஸ் வந்துடும், கலரும் வராது. ஸோ அதை கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டீக்கு நல்லாயிருக்கும். குழந்தை ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அடுத்ததும் போட்டு ஃப்ரை பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு.
ஸோ இது மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் இருந்தாலுமே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ 2வது செட்டும் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கிறிஸ்பினஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு 2வது செட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஆயில் சத்தெல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். நம்ம முறுக்கு எப்படி பண்ணுமோ அதே மாதிரியே தான். நீங்கள் ஆயில் சத்தம் அடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது சரியாகவே வெந்திருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது. ஸோ இது நீங்கள் வந்து சரியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து ஸ்ட்ரீம்டு சேனலில் இருக்குது. க்ரியேட்டிவ் வேர்ல்ட் அப்படின்னு இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா 1800 வீடியோக்கு மேலே இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா southindianfoods.inங்கிற வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து 12 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப கிளியராக வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.